ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குறது வந்து பால்ஸ் காப்புங்க. ஐம்பொனில் பியூர் ஐம்பொனில் செஞ்ச பால்ஸ் காப்புகள். இந்த காப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதாவது வந்து சிங்கம் இருக்கிற மாதிரி, யானை இருக்கிற மாதிரி, புலி இருக்கிற மாதிரி இதெல்லாம் காப்பு இருக்குது. அதேமாதிரி ரெண்டு பக்கம் வேல் இருக்கிற மாதிரி காப்புகள் இருக்குது. ப்ளைனை வந்து ஆஃப் ரவுண்டு உள்ளது, பட்டையாக இருக்கிறது, முப்பட்டையாக இருக்கிறது, நிறைய மாடல்களில் காப்புகள் நிறைய இருக்குது. நான் வந்து ஒரே ஒரு பால்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கேன், சும்மா இருக்குது அப்படிங்கிறக்க. அதுபோக இந்த மாதிரி மோதிரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஐம்பொன் மோதிரம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா வேல் வச்ச மாதிரி வந்து ஐம்பொன் மோதிரம், சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் மீன் இருக்கிறதுங்க, சரிங்களா. பெரும்பாலும் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு இந்த ரெட்டை மீன் வந்து ரொம்ப யோகமானதாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முருகர் வச்சது, விநாயகர் வச்சது, திருப்பதி வச்சது, அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சங்கு, சரிங்களா. சங்கு வச்ச மாதிரியான மோதிரம் இது வந்து நம்மகிட்ட இருக்குங்க. ஸோ இது வந்து சிங்கம், நிறைய மாடல்கள்லாம் இருக்குது, சரிங்களா. இந்த மாதிரி வந்து இது வந்து சங்கு வச்ச மாதிரி தான். முத்து, பவளம், இந்த மாதிரி ப்ளைனாக ஏதாவது டிசைன் போடணுமே அப்படிங்கிறதுக்காக ஏன்னா சில பேர் கல் வச்ச மாதிரி விரும்ப மாட்டாங்க, உருவம் வச்ச மாதிரி விரும்ப மாட்டாங்க. ப்ளைனாக இருக்கணும், சிம்பிளாக ஒரு டிசைன் இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து விரும்புவாங்க, அந்த மாதிரி விரும்புவாங்க. அதே மாதிரி வந்துன்னா ஐம்பொனில் செயின் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஐம்பொனில் செஞ்சது தான். இது வந்து நம்ம மெருகு போட்டிருக்கோம். ஸோ இந்த காப்பெல்லாம் வந்து காப்பு மோதிரங்கள்லாம் வந்து ரெகுலராக தண்ணியில் புழங்க அது பாலிஷ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு மெருகு போட வேண்டியதே இல்லைங்க, சரிங்களா. மெருகு போட வேண்டியதே இல்லை. ஆனால் இந்த செயின் ஐட்டத்துக்கு நம்ம வந்து கட்டாயம் மெருகு போட்டு தரணும். ஏன்னா கழுத்தில் போடுறோம், நாலு பேர் பார்க்கும்போது கொஞ்சம் பளிச்சுன்னு அழகாக இருக்கணும். அதே நேரத்தில் இது வந்து நிறைய ஜாயிண்ட் வர்றதுனால அதில் பொடியெல்லாம் இருக்கும். அப்போ இந்த பொடியெல்லாம் நல்லா நீட்டாக கரையிறதுக்கு, வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம கட்டிங் போட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மெருகு போட்டிருப்போம் இல்லைங்களா. மெருகு போட்டு வருங்க, சரிங்களா. இதில் வந்து நம்ம பார்க்குறது எப்படின்னா, இது வந்து உருண்டை கொடிங்க, முறுக்கு கொடி, முறுக்காக வருது பார்த்திங்களா. அதாவது கயிறு செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரி செயின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொடி. இது வந்து கதம்ப செயினுங்க, 8க்கு 1 அப்படிங்கிற மாடலில் இது வந்து நிறைய போயிட்டுருக்குது. மின்மினி செயின் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து கொஞ்சம் சன்னம், ஃபஸ்ட் நம்ம காசு பண்ணி இது கொஞ்சம் சன்னமானது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மின்மினி செயின் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா. இது வந்து மின்மினி செயின் அப்படிங்கிறதுங்க, ஓகேங்களா. அது மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நிறைய மோதிரங்கள் வந்து நம்மகிட்ட ஐம்பொனில் இருக்குது. அதுவும் நான் உங்களுடைய பார்வைக்கு நான் வைக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மோதிரங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு மீடியமான ஸ்டோன்ஸ் தாங்க, ஒரிஜினல் ஸ்டோன் அப்படிங்கிறது கிடையாது. ஒரிஜினல் ஸ்டோன் அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தை பார்த்து லக்கணத்தின் அடிப்படையில் நீங்கள் ரத்தினங்கள் அணிஞ்சுக்கணும். சும்மா ஏதாவது ஒன்று, இதெல்லாம் நீங்கள் எதை வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் வெள்ளைக்கல்லும் போட்டுக்கலாம், சிகப்புக்கல்லும் போட்டுக்கலாம், பச்சைக்கல்லும் போட்டுக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து சாதாரணமான ஸ்டோனு தான். ஒரிஜினல் அப்படிங்கும்போது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் அந்த ஒரிஜினல் ஸ்டோன் வந்து நம்ம செஞ்சுக்கணும். அதுவும் பெரும்பாலும் கூட்டு கிரகங்களுக்குரிய ரத்தினங்கள் அப்படி சேர்ந்து அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா அது பலவிதமான யோகங்களை இது தரும்னு வச்சுங்களேன். இது லேடிஸுக்கு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ஸுக்கானதுங்க. இது கொஞ்சம் கல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், 2 கேட்டு 2.5 கேட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும், சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அணிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாமே இதெல்லாம் மெருகே நம்ம போட வேண்டியதில்லை. இதை ரெகுலராக யூஸ் பண்ண நல்லா பாலிஷ் ஆகும், தங்க மாதிரியே பலன்னு வந்துடும், சரிங்களா. சொக்க மாதிரி வராது, பழைய தங்கம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்குங்க, எந்த விதமான ஃபால்ட்டுமே வராது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு மோதிரம் இருக்குன்னா இப்போ நீங்கள் தேய்ச்சிங்கன்னா தேய்க்க அது பாலிஷ் ஆகிக்கும், சரிங்களா. அந்த மாதிரி வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னா கட்டாயம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப கேரண்டியாக தரமாக முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க, அதற்காக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளத்துடன், மேலும் புகழுடன். நன்றி.